எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி ரித்திகா ஷோபிகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு மதிய சமையல் வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ அவர் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டார். அவர்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீவரும் சளியும் வந்துருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் போய்ட்டு பாலா ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் எங்கள் பாட்டி கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, கருவாடு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, கொஞ்சம் சளிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ வரப்போ நம்ம இந்த கருவாடுன்னு சொல்லுவாங்க, அது வந்து உப்பே இருக்காது. அந்த கருவாடு பார்த்திங்கன்னா நம்ம வரப்பே வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் சரி அதை தான் வந்து நம்ம ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாளில் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா கருவாடு குழம்பு ரெசிபி போட்டே இருக்க மாட்டோம். சரி வாங்கிட்டு வந்ததும் சரி ஓகே நம்ம எப்படி சமைக்க தான் போகிறோம், அதை அப்படியே வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த vlog வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாருமே கருவாடு குழம்பு வச்சுருப்பீங்க. இதில் என்னோடய ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எங்கள் பாட்டிகிட்ட இப்போ தான் ரெசிபிலாம் கேட்டுட்டு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் மைண்டில் ஏற்றி வச்சுருக்கேன். சரி வாங்க நம்ம போய் இப்போ கருவாடு குழம்பு வைக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருப்பேன். ஏன்னா மூஞ்சி ரொம்ப சொங்கி மாதிரி இருந்துச்சா, நான் என்ன பண்ணேன், எழுந்திரிச்சு மூஞ்செல்லாம் சோப்பட்டு கழுவிட்டு கொஞ்சமாக சீரமெல்லாம் போட்டு லிப்பம்லாம் போட்டு இந்த காதில் தோடு எதுவுமே போடல, நான் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக ரெடியாகி வந்திருக்கேன். ஃபீவர் பார்த்திங்கன்னா ஒரு 100 தான் இருந்துச்சு. நேற்றுக்கு வந்து என்னோடய பர்த்டேங்கிறனால ஹெவி கம்மல் போட்டிருந்தேன். அதனால் எப்பயுமே நிறைய வெயிட் இருக்கிற கம்மல் போட்டோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்து தோடு போட மாட்டேன். சரி இப்போ வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு சோபியோட தோடு குட்டி தோடு இருக்கும், அது வெயிட்லெஸ் தான். அந்த தோடை எடுத்து போட்டுட்டு வீடியோ எடுக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தண்ணி எப்பயுமே கருவாடு குழம்பு வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கருவாடை வந்து சேர்த்தணும். இங்கே வந்து அரிசி ஊறிட்டுருக்கு, இதுதான் கருவாடு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த கருவாடு தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த கருவாடுன்னு எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க. இந்த ஊரில் இது என்ன கருவாடுன்னு தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் உப்பே இருக்காது. இப்போ நம்ம இந்த சுடு தண்ணியெலாம் இந்த கருவாடை தூக்கி போட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்கிற தண்ணியில் கருவாடு போட்டாச்சு. இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இங்கே வந்து புளி ஊறிட்டுருக்கு, இங்கே அரிசி ஊறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. என்னென்னு காமிக்கிறேன். நம்ம இந்த பாத்திரத்தில் தான் வந்து நம்ம கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு பார்த்திங்கன்னா தட்டி வச்சுருக்கேன். ஒரு 2-3 வர மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து நம்ம சேர்த்தலை. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. புளி தண்ணி கரைச்சாச்சு. இது வழக்கம் போல் சாப்பாடு வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஊறிட்டுருக்கு கருவாடு, அது அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நானே தான் வந்து கேமரா வச்சிட்ருக்கேன், பாப்பா அங்கே ஸ்கூல் போயிட்டாங்க. இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயிட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு வெங்காயம், வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை, லைட்டாக கொத்தமல்லி கடைசியாக தூவுறதுக்காக கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து சாப்பாடு இருக்குது, இந்த பக்கம் வந்து நம்ம வெங்காயத்தெல்லாம் வதக்கி விட்டுறலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன். இப்போ ஒரு அரை இதுதான் வதங்கிருக்கு. இஞ்சி வந்து எங்கள் பாட்டி சேர்த்த வேணும்னு சொன்னாங்க. இஞ்சி சேர்த்தக்கூடாது, பூண்டை மட்டும் தட்டி போட்டுக்கோ. கொஞ்சம் நல்லா நம்ம ரொம்ப குழம்பு, அதாவது தண்ணி குழம்பு மாதிரி இல்லாமல் நல்லா கொஞ்சம் கெட்டியாக காரசாரமாக வச்சு சாப்பிட்டா சளியெல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னாங்க.
அதனால் இந்த வச்சுக்கலாம். செம்ம காய்ச்சல் வந்துருச்சு நேற்றுக்கு நைட்லாம். நல்லாவே இருந்தது. இப்போ இந்த டென்மார்க் போய் சாப்பிட்டு வந்துட்டோம். அப்போல்லாம் கொஞ்சம் லைட்டாக சளி பிடிச்சிட்டு மூக்கில் தண்ணி மாதிரி ஒழுக ஆரம்பிச்சது. நைட்டு ஃபுல்லாக காய்ச்சல் வந்துருச்சு. ஒரு வேலைக்கு மாத்திரை போட்டால் அதுக்கு காலையில் மாத்திரை போட்டால் காலையில் எந்திரிக்கவே முடியல. அதனால் சரி இதுக்கு மேலே இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்ட்டு பாலாவில் போய் ஊசி போட்டுட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் வீட்டுக்காருக்கு வந்திருக்கு, இப்போ உங்களுக்கும் வந்துருச்சு, மேபி வைரலாக இருந்தால் பாப்பாங்களுக்கு 2 பேருக்கு வரும், பாப்பாங்களை பத்திரமா சேஃப்டியாக பார்த்துக்கோங்க, பக்கத்தில் வச்சுக்காதீங்க அப்படின்னாங்க. கண்டிப்பாக பத்திரமா பார்த்துக்கணும், ஏன்னா தாங்க முடியல, உடம்பு வலிக்குது பயங்கரமாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் நான் சொன்ன அந்த கோல்டன் ப்ரௌன் அது வந்துருச்சு. இதில் நம்ம என்ன சேர்த்துக்கணும்னா தக்காளி, ஒரு 3 தக்காளி அரைச்சிருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடுவோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, உங்களுக்கே தெரியும், நல்லாவே வதங்கிடுச்சு. இதில் நம்ம என்ன மசாலா சேர்த்தணும்னா மல்லித்தூள், பாட்டி அரைச்சி கொடுத்த குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இவ்வளோ தான் நம்மளோட மசாலா. நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. நல்லா இருக்குல்ல? இது பார்க்குறப்பவே எச்சு ஊறுது. சாப்பிட்டா எப்படி சளி சரியாயிடும் பாட்டி சொன்ன மாதிரி. வந்து நம்ம நல்லா இப்போ வதங்கி வச்சா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கணும். புளி தண்ணி கொதி வரட்டும். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்த்தலை, கருவாடு போட்டுட்டு உப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோதான் நான் வந்து சேர்த்துவேன். ஏன்னா இப்போ எங்கள் ஊர் சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் கருவாட்டு குழம்பு வைக்கிறப்ப உப்பு வந்து லைட்டாக போட்டால் போதும். இங்கே வந்து சில கருவாடு வந்து நம்ம உப்பு போட்டால் உப்பு ரொம்ப கரிக்க ஆரம்பிச்சிருது. அதனால் இதில் வந்து உப்பு இருக்காது, இருந்தாலும் நான் வந்து போட்டுட்டு கடைசியாக செக் பண்ணிக்குவேன். ஆனால் கொஞ்சம் போடுற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம புளி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கருவாட்டை வந்து பச்சை தண்ணியில் வந்து ஒரு டைம் கழுவிட்டு நம்ம வந்து சேர்த்த போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் நான் வந்து கழுவிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஏதாவது மண் மாதிரி இருந்துச்சுன்னா. இப்போ இதோட இந்த கருவாடை நம்ம சேர்த்தலாம். நான் ஒரு 2 வேளைக்கு இப்போதைக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் நைட் சாப்பாட்டுக்கும் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அந்த பாத்திரத்தெல்லாம் நம்ம கழுவணும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கிளறிடுவோம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டோம்னா நல்லா கருவாடு வந்துடும். நல்லா பிடிப்பான் காரமாக இருக்கும். உப்பு கொஞ்சமாக பத்தலை, நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோ சேர்த்துனா போதும். இங்கே பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்ட்டு. உப்பு வந்து இப்போ தேவையான அளவு சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே வேக விட போகிறோம். ஒரு டம்ளர், பெரிய டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அந்த கருவாடு முங்குற அளவுக்கு. இப்போது இதை வந்து நம்ம மூடியை போட்டு மூடிட்டோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கருவாடு வந்துட்டுருக்கு, சாப்பாடு வந்துட்டுருக்கு, சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்தை வந்து இப்போ நான் கழுவ போகிறேன். எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஏன்னா வேறு வழி இல்லை, நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தே ஆகணும். சளிலாம் ஒரு விஷயமா, கருவாடு நண்டு அந்த மாதிரி சாப்பிட்டா சரியாகப்படும். சாப்பாட்டிலே சரி பண்ண வேண்டியதான். இப்போ இதுலேருந்து ஏன் நான் தண்ணி ஊற்றிருக்கேன்னா, இந்த கருவாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், கொஞ்சம் மொந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மொத்தமாக.
அதோட லேயர் வந்து நார்மல் கருவாடு மாதிரி பிச்சுக்கிட்டுலாம் போகாது, சீக்கிரமாக வேகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 நிமிஷம் நார்மல் இப்போ நெத்திலி அந்த மாதிரி இருக்கிறனா சிம்மில் வச்சாவே வெந்துடும். இது கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறப்ப அந்த புளி மற்ற மசாலாவோட பச்சை வாசனெலாம் போய் நல்லா கொதிச்சு அப்படியே ஒரு கிரேவி வரப்போ கொத்தமல்லியை தூவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் பாத்திரம் மட்டும் தான் கழுவணும், மற்றபடி வீடு ஃபுல்லாக க்ளீனாக தான் இருக்குது. வீட்டில் எந்த வேலையும் இல்லை. பார்க்கலாம். நான்லாம் சொந்த வீடு கட்டினேன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் சிங்க் இருக்குன்னா இந்த பாத்திரம் நல்லா பெருசாக கழுவி வைக்கிற மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ணிடுவேன். நமக்கு வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிச்சன் கிடைக்கவே மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய வீட்டுக்கு போனாலும் கிடைக்கலாம். கிச்சன் செல்ஃப் நிறையா வேணும், கீழே லாஃப்ட் நிறையா வேணும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணுன்னு சொல்லுங்க. நான் டக்கு டக்குன்னு இந்த பாத்திரத்துலாம் கழுவிட்டு வரேன். காலையில் டீ வச்ச பாத்திரம் மட்டும் கழுவல, மற்றபடி ஒரு பிரச்சனை. நீ காலையில் சமைக்கவும் இல்லை, கடையில் டிஃபன் ஊற்றி வாங்கிட்டோம். இப்போ மதியத்துக்கு செஞ்சோம்னா இப்போ மதியானத்துக்கு நைட்டுக்கு வாங்கிட்டோம். முடியலங்கிறப்ப நமக்கான ரெஸ்ட்டை நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் மொத்தமாக பார்த்துக்கணும், நம்ம சாப்பிட்றதுக்கான இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரத்தை கழுவி வச்சிட்டேன். இந்த சிங்கை வந்து கழுவணும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து சிங்கை கழுவணும். நம்ம சாப்பாடு ஒரு விசில் வந்துருச்சு, இன்னொரு விசில் வந்தால் வேலை முடிஞ்சுது. கருவாடு குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கருவாடு நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல, நேரில் பயங்கரமாக இருக்குது. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். குக்கர் விசில் வந்து அடங்கினதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த இடத்த நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சோறு, கருவாட்டு குழம்பு, சளி பிடிச்சதுக்கு செம்ம காம்பினேஷன். சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூடாக இருக்கும். கருவாடு பற்றி நல்லா வந்துச்சு. இது எப்படி இருக்குன்னா நமக்கு ஒரு கருவாடு தொக்கு மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஆனால் அந்த மசாலா இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். சூது பயங்கரமாக. கருவாடு பிடிக்கும்னு யாரும் சொல்கிறதில்ல. மகம் ட்ரை பண்ணி பாருங்கள். சளி பிடிச்சதுக்கு ரொம்ப இயற்கை மருந்து தான், வேறு வழியில். இப்போ நான் போய் சாப்பிட போகிறேன். பாப்பாங்க வந்ததும் பாப்பாங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு விளாட முடிச்சிடும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் துர்கா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் நீங்களே சொல்லுங்கள். நான் வந்து சமையல் வீடியோ போட்டுறேன் என்னோடய ஸ்டைலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும்